அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் துர்கா தேவி. முருகர் கொடுத்த அற்புதத்தையும் அதிசயத்தையும் தான் உங்களோட பகிர்ந்துக்க போறேன். பிப்ரவரி 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை எனக்கு முதல்ல ஒரு கனவு ஒண்ணு வந்தது. அந்த கனவுல வாசல்ல விளக்கேத்துன்னு சொல்லி காமிச்சாங்க. ஏன் விளக்கேத்து காமிச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் 2, 3 நாளா நான் விளக்கேத்துல எனக்கு உடம்பு முடியாததுனால, சரி அதனால ஏத்த சொல்றாங்க போது அப்படின்னு நான் நினைச்சிட்டேன். நானும் அது பெருசா எடுத்துக்கல, நான் விட்டுட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு யூடியூப்பை பார்க்கும்போது ஒரு முருகருடைய மெசேஜ் வந்தது. அந்த மெசேஜ்ல பாத்தீங்கன்னா, எனக்கு ஒரு தீபம் ஏத்தி வழிபடு, அக்கணமே உனக்கு ஜோதியில நான் காட்சி கொடுப்பேன்னு சொல்லி முருகர் அந்த மெசேஜ் கொடுத்திருந்தாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, வாசல்லயே விளக்கேத்த சொல்லி காமிச்சவங்க முருகரே இதை சொல்றாரு. இப்போ கடவுள் ஏதோ சொல்ல வராங்கன்றது எனக்கு புரிஞ்சுது. அதை நான் நம்பவும் செஞ்சேன். அதுக்கப்புறம் என்ன ஆச்சு பாத்தீங்கன்னா, முன்னாள் சனிக்கிழமை அன்னைக்கு எனக்கு சில மனசு கஷ்டம். ரொம்ப உடம்பு வர முடியாம இருந்ததுனால கடவுள்கிட்ட மனசு விட்டு அழ ஆரம்பிச்சுட்டேன். என்னால முடியல. நான் இனி கோவிலுக்கே வரமாட்டேன். நான் வீட்லயே வழிபட்டுக்கிறேன். இனிமேட்டு அந்த கோவிலுக்கு வரமாட்டேன்னு நான் சொல்லிட்டேன். சனிக்கிழமை இதை சொன்னேன். ஞாயிற்றுக்கிழமை இது நடந்துச்சு. சரி அதுக்கப்புறம் முடிவு பண்ணி ஞாயிற்றுக்கிழமை இது மாதிரி காமிச்சதுனால நான் என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, வாசல வரைக்கும் சுத்தம் பண்ணி தீபம் ஏத்துனேன். அப்போ பூ எதுவும் இல்ல. 2 நாள் முன்னாடி செம்பருத்தி பூ பறிச்சு வச்சிருந்தேன். அந்த பூ மட்டும் தான் இருந்தது. செடியில போய் பார்த்தா ஒரே ஒரு மல்லிப்பூ இருந்தது. சரி அதையே எடுத்து சாமிக்கு வைக்கலாமேன்னு சொல்லிட்டு வாசல்ல வச்சு குலதெய்வத்துக்கு விளக்கு ஏத்திட்டேன். கற்பூரம் ஏத்தும் போதுதான் முருகர் சொன்னது எனக்கு நினைவு வந்தது. அப்ப நான் முருகர் கிட்ட சொன்னேன், "அப்பா நான் உள்ள உங்களுக்கு விளக்கு ஏத்தல. இங்கேயே உங்களை நினைச்சு நான் ஏத்திடுறேன்ப்பான்னு" சொல்லிட்டு சாமியை நினைச்சு எல்லாரையும் நினைச்சு அங்கேயே நான் ஏத்திட்டேன். இந்த கற்பூரத்தை ஏத்தும் போதுதாங்க அந்த ஜோதியில ரொம்ப குழந்தை அழகா எனக்கு காட்சி கொடுத்தது. அப்ப என் பையன்கிட்ட சொன்னேன், "சீக்கிரம் ஓடா செல்ல எடுத்துட்டு வா. குழந்தை ரொம்ப அழகா காட்சி கொடுக்குது" அப்படின்னு சொன்னா, அப்ப பையன் போய் செல்ல எடுத்துட்டு வந்தா. ஒரு செகண்ட் கூட ஆயிருக்காதுங்க. அந்த வீடியோ நாங்க எடுத்தோம். ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த காட்சி. அதே மாதிரி அந்த செம்பருத்தி பூ 2 நாளுக்கு முன்னாடி பறிச்சு வச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா? அந்த செம்பருத்தி பூ கொஞ்சம் சுருங்கி போயிருந்தது. அத சாமிக்கு வச்சு அப்படியே அந்த காட்சி தீபத்துல வந்தது. அதுக்கும் முன்னாடி பார்த்தீங்கன்னா, 2024 டிசம்பர் மாசம் 26ஆம் தேதி முருகர் எனக்கு ஒரு காட்சி கொடுத்திருந்தாரு. அந்த காட்சிய பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, பார்வதி தாய் முருகருக்கு வேல் குடுக்குற மாதிரி ஒரு காட்சி அது. அந்த விளக்குல பார்த்தீங்கன்னா, ஒரு 2 கை வருது. அந்த கையிலேருந்து வேல் வருது. அந்த வேலை முருகர் வாங்குற மாதிரி ரொம்ப அழகா காட்சி கொடுத்திருந்தாருங்க. இதோடைய தொடர்ச்சி அடுத்த பதிவுல பாருங்க. அனைவருக்கும் பகிருங்கள். மகிழ்ச்சி. நன்றி.